ஸ்ரீ சமகாரம் என்னும் முத்தொழிலுக்கு முதல்வனாக விளங்கும் ஸ்ரீ கைலாசபதி முக்கன்பொருளாக வரைத்து துஷ்ட நிற்கிறது சிஸ்ட பிரமாணத்தின் பொருட்டு ஆறுமுகத்துடன் யவனாசக்தி மிக்க வேலாயுதிகள் தாங்கி கந்தமான வேறுபடுத்த அவர்களுடன் திருவிளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கொள் செய்ய வேண்டும் அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காலத்திற்காக தனியாசல் முடிச்சிருக்கிறேன். வீணாகம் கேட்கிறது. கானப்பிரியர் வந்து கொண்டிருக்கிறார். ஏதோ அவசர செய்தி வருகிறார். சந்திப்போம் நாரத முயற்சி வரட்டும் பெரியவர் வாருங்கள் முருகர். Thank you.
எட்டுக்கும் முற்றும் எட்டுக்குடி வேணவா நாரதன் வணக்கம். தங்களுடைய வருகை என்று நல்லெல்லாம் வேண்டும் நினைக்கிறேன். காணப்பாடி தங்களை அடியேனும் கானத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் நினைக்கிறேன். காரணமாக தினமோ வருவாரே முனிய முனிய பூச்சி தொல்லை பூச்சி முருகன் அவரை தொல்லை இருக்க மாட்டாப்ல. நான் பூச்சி முருகன். சரி சரி. பூச்சி சென்றதுனால் பூச்சி முருகன். பூச்சி முருகன் சேர்ந்து சரி இருக்கிறது. வரியினவளை ஏதாவது சிறப்பு செய்தி கந்தபெருமானுக்கு கனி கண்டு வந்திருக்கிறேன். கனியை கொண்டு வந்தீர்களே. தாங்கள் கொண்டு வந்த கனியினால் தான் பயமணி என்று சிறப்பான ஒரு படைபீடு கிடைத்தது. இந்த பழனியில தான் நம்ம நிறைய பேரை சந்திச்சோம். ஆமா, நிறைய பேர் எல்லாம் அரோகரா காவடி எடுத்து வரும் பொழுது நம்ம அன்பு தம்பி பாண்டி எல்லாம் தீனாவெல்லாம் சந்திக்கின்ற ஒரு அருமையான தருணம். அது பழனிசாமியுடைய தலைமையிலே அது ஏற்பட்டது. ஆமா, இன்று ஒரு கனியை கண்டு வந்திருக்கிறேன். இக்கனியினாலும் ஒரு படைவீடு நிச்சயம் கிடைக்கும். மகிழ்ச்சி. கடைவீட்டு பெருமையை கனியுடைய பெருமைகளை என்னவென்று எடுத்து கூறுகிறேன் கேளுங்கள். மாங்கனிக்கும் கதவி பங்கனிக்குமே நிற்கும் ஒரு பூங்கனியை காடு மனம் பூரித்து முருகா
உயிர் மறந்தாலும் உயிரை மீறிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கனி மறந்தாலும் கண்கள் நின்றி வைப்பதை மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோடும் நம சிவாயத்திதான் மறுவே நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவே நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நம சிவாயத்தை நம சிவாயத்தை மரவே பங்கனிக்கு மேலடிக்கும் உங்களையை கண்டு மனம் குறித்து என்பதா அக்கனியை கனிமை கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் ஐயா. தாங்கள் இவ்வளவு பெருமையாக சொல்லுகின்ற அளவில் கனி இருக்கும் என்பதற்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் தாங்கள் சொன்ன விதம் இருக்கிறது. அந்த கனியை நான் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுகிற அளவில் மிகச் சிறப்பாக கனியாகத்தான் இருக்கும். நன்றி. இவரே என்ன சிரிக்கிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு கனி இல்லை என்பது போல இருக்கிறது சிரிப்பு. அப்படித்தானா? தாங்கள் அப்படித்தான் கூறுகிறீர் என்பது அவருடைய எண்ணம். இவ்வளவு பெருமையான கனியா? மா பலா வாழையை விட ஒரு சிறந்த கனி, கனியை விட மென்மையான கனி அதிலும் புலவத்திலா இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது. கனியை பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள காட்டி கொடுக்கிறேன்.
இதுவரை எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள், எத்தனை பேருக்கு அது சுவை கொடுத்திருக்கும்? ஐம்புலனுக்கும் உங்களை தவிர வேறு எவருக்கும் சுவை கொடுக்காது. அப்படியா? நான் பயந்துட்டேன். ஐம்புலன்களா சுவை என்ன? கண்ணு, காது, மூக்குக்கு கூட கொடுத்துட்டு போகுது. ஏன்னா கண்ணுக்கு சுவை கொடுக்கும். ஆமா, யாரும் எதை பார்த்தாலும் அழகா இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். காது கூட சுவை கொடுக்கலாம். எப்படி? ஒரு சத்தம். ஆமா, பாருங்க எப்படி திட்டு திட்டுன்னு ஒரு சத்தம். ஆமா, அது சுவை கொடுக்கதான் காதுக்கு. நம்ம ஊர்ல நாடகம் எப்படி ஓடிச்சு அப்படின்னா அம்மா திட்டு திட்டு ஓடிச்சு. அதுபோல விரங்கமணிகளை முருகனாக தொழில் நடிக்கும் வந்து மாமா மணப்பாறை, திண்டுக்கல், புதுரோடு, புதுக்கோட்டையை சேர்ந்த ஜிவி செங்குட்டன் மாமா அவர்களுக்கு பொன்னாடி அமைத்து பெருமை சேர்க்கப்படுகிறது. மதுரையில மட்டும்தான் போய் காரைக்குடி விட்டுருந்தோம். பூர்வீக ஊரு துவக்கம் கரூர்ல, அதுக்கப்புறம் வெள்ளக்கல்ல, அதுக்கப்புறம் மணப்பாறை. ஆமா, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, காரைக்குடி, மீண்டும் புதுக்கோட்டை, மீண்டும் ஜேகேபி என்பது மீண்டும் புதுக்கோட்டை தான். எப்பொழுதுமே புதுக்கோட்டை தான். சிந்து பயிரில் மீண்டும் ஜேகேபி. ஆமா, சிந்து பயிரிலே வாக்கி தராங்க. பச்சைகள் கழுந்தால் நேரம் அதை பற்றி சந்தேகப்பட்டது சரியாகவே நடந்துவிட்டது. நானும் தான் இப்பொழுது சந்தேகப்படுகிறேன். ஒன்றும் அற்புதமான கனியாக இருக்காது. நாங்கள் ஏதோ அதை உருவப்படுத்தி சொல்கின்றீர்கள் என்று சந்தேகம் இல்லை. அது உண்மைதான். கணிப்பிரியன் கந்தன் இந்த கனி ஏதோ விஷக்கனி போல் தெரிகிறது, அல்லது எதற்கும் உதவாத கனி போல். அப்படி என்ன ஒருவேளை கசக்கும்? அப்படி கிடையாது. பறவை இனங்களே பார்த்து கேட்கத்தக்க அற்புதமான கனி. எருக்களை இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, எருக்களை கூட பழுத்துச்சுன்னா ஆடு திங்கும். ஆமா, தின்றோம். ஆனா ஆடே திங்காத ஒரு இலைன்னு ஒண்ணு இருக்கு, அது பேர் ஆடு திண்டா இலை, ஆடு திண்டா பாளைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுபோல இந்த கனி பறவை இனங்களுக்கு உகந்தது அல்லவோ? தங்களுக்கு மட்டும்தான் வந்தது. பறவை இனங்களை வேறு எவருமே அதை நெருங்க முடியாது. ஒரு செய்வோம், தங்களை தவிர இந்த கனியை கொண்டு வந்து நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். எங்க அடுத்த ஆளு கொஞ்சம் வேற யாருக்குமே கொடுக்க கூடாதுங்கிறேன். அப்ப நீங்க மட்டும் சபரிமலைக்கு போறோம். சபரிமலைக்கு போற பக்தர்கள்
கொண்டு போவோம்ல எருமுடி பையில அரிசி கொண்டு வந்து சமைக்கிறோம். பொங்கல் வைக்கிறோம்ல நெய் கொண்டு வந்து மற்றவங்க கொடுப்பீங்களா? நான்லாம் கொடுப்பேன். இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லபடியே நான் எனக்கு தெரியாதுனால அதனால கொடுத்துட்டேன். அப்படியா? இப்படி கொடுக்க மாட்டாங்க. நான் ராமானுஜர் சொன்னாராம்ல அந்த நதிச்சுவரில் திருக்கோஷ்டியூரில் நின்று ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை தெரிந்து கொண்டால் மோட்சம் கிடைக்கும், எல்லோரும் அதை அறியணும் அப்படிங்கிறது. நானே இருந்தாலும் பரவாயில்ல. குருநாதர் சொன்னாராம் திருக்கோட்டியூர் நம்பி, நான் சொல்லுகின்ற அந்த மந்திரத்தை நீ மட்டும் பயன்படுத்தி கொண்டால் சொர்க்கத்துக்கு போலாம். பிறருக்கு சொன்னா கேட்டவங்களா சொர்க்கத்துக்கு தலை வெடிச்சு இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களா சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆமா, ஆனால் உனக்கு சொர்க்கம் இல்லை. இல்லை. ராமானுஜர் நினைத்தாராம் நாம் ஒருவர் சொர்க்கத்துக்கு போய் என்ன பண்ணுறோம், இந்த மந்திரத்தை கேட்டு எல்லாரும் சொர்க்கத்துக்கு போட்டுமே அப்படின்னு நினைச்சு சொர்க்கம்ங்கிறது ஒன்று இருக்கான்னு எனக்கு நான் தான் அந்த பக்கம் போனதில்லை. அப்படி எது சொர்க்கம் இருக்கிறது? வாழ்வில் தான் சொர்க்கம் இருக்கிறது. பூவுலகிலே வாழும் பொழுதுதான் சொர்க்கமா நரகமாங்கிறது நாம் வாழும் வாழ்க்கையில் தான் இருக்கிறது. இதுல அருமையான ஒரு அமைப்பாளர். ஆமா, லைட் செட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி அதான் முதலே சொன்னேன் நான். அமைக்கிறவர் எவ்வளவு ஜாமா இருக்கு எப்படி இருக்குங்கிறது இல்ல முக்கியம். அது இல்ல, அதை உபயோகப்படுத்தக்கூடியவர். அவர் பேர் தெரியுமா? ஜலந்தராசன். ஜலந்தர். ஆமா. அப்ப இப்படி ஒரு மைக் செட் கிடைச்சா விடிய விடிய நமக்கு சொர்க்கம் வருது. ஆமா, வாழுகின்ற வாழ்க்கையில் தான் இருக்கு சொர்க்கம் நரகம்ங்கிறது. நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு ஒளிபெருக்கி. அதுபோல நல்ல இசையமைப்பாளர் கிடைத்து விட்டால் விடிய விடிய சொர்க்கம். ஆமா, நல்ல அமைப்பாளர் கிடைத்தால் விடியும் போது சொர்க்கம். விடியும் போது சொர்க்கம். அப்படி இல்ல ஆகாரம் போதால் மாட்டிட்டாங்கன்னா ரொம்ப சிரமம். காலையில 50 அப்படி ஒன்று இருக்கு. ஆமா, அதுபோல நல்ல நண்பர் கிடைத்து விட்டால் வாழ்நாள் வாழ்வே சொர்க்கம். நல்ல இல்லா கிடைத்து விட்டால் இன்னும் சொர்க்கம். மாறி மாறி தான் மாறுது. ஒன்றும் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் காணும். என்ன ஒரு நேரம் ஏற்கனவே ஒண்ணு காலையில நல்லா இருக்கு, சாயந்தரம் கொஞ்சம் எதை கேட்டே தெரியவில்லை. இது போல இந்த கனியை கண்டு பறவைகள் பறந்து ஓடுகின்றன. ஏதோ நரகத்தில் என்னது பொங்குகள் இரண்டு, பொதிலாத கண்கள், பழுதில்லாத பார்வை, பார்த்து பெண் தெரியுமா? அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்பதை நான் அறிவேன். உண்மைதான், அதுதான் அதை விட சிறப்பாக இருந்தது. தங்களுடைய அந்த உருவப்படுத்தி சொன்ன விதம் நான் உடனடியாக பார்த்தாக வேண்டும். ஆதியிலே வழியை பார்த்து திருமணத்தை விட்டு பேசுகிறேன். என்ன கூறுகிறார்? மறுக்கிறார். தெய்வத்தை நான் எப்படி திருமணம் செய்து பெண் திருமணம் வேண்டாம் என்று கூறுகிறார் என்றால் வேறு எவரையோ விரும்ப வேண்டும் ஒன்று அடிப்படை காரணம். தகப்பனுக்கு வசதி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பா இருக்கிற நிலைமையில சோத்துக்கே வழி இல்லைன்னா
நம்ம தான் சம்பாதிச்சு வீட்டை பார்த்துக்கணுன்ற மாதிரி அது ஒரு காரணம். அப்படி இல்லைன்றால் இன்னும் அந்த பருவநிலையை அடைய வேணாமல் இருக்கலாம். வெளியில கூட அடைஞ்ச மாதிரி உலகத்தை சொல்லிட்டு அப்படி இல்லாமல்ல இவள் எல்லாத்துக்கும் நடிக்கின்றவள் விரண்டவளே. ஔவையாரையே அப்படிதான் சொல்றாரு என்னுடைய குருவாங்க. அதனாலதான் நம்ம பாடும்பொழுது பூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நம்மளால ஒரு ஆண்மனை திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்லி திருமணம் வேண்டாம். அது போல ஒரு வேலை அப்படியெல்லாம் அல்ல. சரி, நடிக்கின்றார். ஐயானவன் விரலிலே மூழ்கி இருக்கிறார். அவளுக்கு விஞ்ஞானத்தை குத்த வேண்டும். நமக்கு வேற வேலை இல்லையா மாமா? இதுதான் வேலையே. எவ்வளவு வேலை இருக்கு, எத்தனை மக்கள் சிரமப்படுறாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம போய் விஞ்ஞானத்தை காலத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதுதான். உடனே அடைய வேண்டிய ஒரு பெண் இன்னும் விஞ்ஞானத்தில் இருக்கிறாள். அவள் விஞ்ஞானத்துக்கு வரட்டும் பிறகு பார்ப்போம். தாங்கள் தான் விஞ்ஞானத்தை புத்த வேண்டும். ஆமாம், எப்படி செல்ல வேண்டும்? வேடுவராக சொல்லுங்கள். மான்குட்டியை தேடி வந்ததாக வழக்குறையுங்கள். 8 வகை திருமணத்திலே கடிமணம் என்னும் காந்தர்வ மனம் உரிந்து வள்ளி தெய்வாடி சிவேந்தராக காட்சியார்கள். கடிமணம் என்றால் அது வலிக்கு வேணாம். கடிமணம் என்பதற்கு காந்தர்வ மனம் என்று பொருள். சென்று வாருங்கள். ஏதாவது நமக்குள்ள பாடங்கள் பாடுவோம். பாடுவோம். இசை தமிழ் பாடுவோமா? இது கேட்டாரா? இது கேட்டாரப்பா? என்ன அதான் பாடப்போம். இசை தமிழ் பாடுவோம். சிவன் பாட்டு பாட்டு டீ வாங்கி கொடுத்தா அத்தாச்சி சத்தியமாமா நீங்க தான் பாடுங்க. காதலாகி என்ன இசை தமிழ் பொருளாவது நானும் நாமும் நமசிவாய மாலை மதியமும் வீசுதலும் நீங்கிடவேனிலும் மூசு வண்டரையும் பொய்கையை போன்றது ஈசல் பெரும் சோதனை இறைவா இசை தமிழே செய்த அருசாதனை இசை தமிழே செய்த அருசாதனை கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழே செய்த காட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாவன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ காட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாவன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ வீட்டுக்கு மண் சுமந்து திறம்படி வீட்டுக்கு மண் சுமந்து
தமிழுக்கு படி நேர்ந்தால் உனக்கில்லையே வேலுக்கு நீர் ஊட்டி விளக்கின்ற தலைவா உனக்கு மரியாதை உனக்கன்று எனக்கில்லையே உனக்கன்று எனக்கில்லை உனக்கன்று எனக்கில்லை நன்றி நன்றி போயிட்டோம் நாளை சுருக்கம் பாராமல் என்ன வசனம் ஊரடங்கு ஊரடங்கு கிராமத்திலையா ஊரடங்கு கிராமத்திலையா அண்ணன் பாடிட்டாங்க பாடியாச்சு கூலி காலி நான் இனிமேல் ஒரு மாதிரி மெலோடியா தான் பாடுவேன் ஆனா என்னவாமா என்ன